ஸோ இன்றைக்கி இந்த சாப்டரில் இந்த சாப்டர் பேர் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன். இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் டு மோஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கினமேட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான டாபிக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், கிராஃப்ஸ், ஸ்லோப்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ் அதுனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோம். ஓகே, ஸோ நான் இப்போது சாப்டர் இன்ட்ரொடக்ஷனுக்கு இன்ட்ரொடக்ஷன் டு மோஷன்ன்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ மோஷன்றது என்னதுன்னா, ஸோ மோஷன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் of an object with reference to time. Okay, so time பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆப்ஜெக்ட் இட்ஸ் இன் மோஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போது ஸோ தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் various types of motion. So ஒரு ஆப்ஜெக்ட் it can follow a straight line path. அது ஒரு straight line path எடுக்கலாம். Say for example, so இது மாதிரி ஒரு straight line path எடுக்கலாம். ஸோ இது சம் டைம் t equal to 0 initial time. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் at various times it starts to change its position. ஓகே, ஸோ இது மாதிரி அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இது இனிஷியல் பொசிஷன் x equal to 0, இது x equal to some value 2 meters. ஸோ x equal to 5 meters, x equal to 12 meters. ஓகே, ஸோ இது மாதிரி மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் அதோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தென் இந்த மாதிரி மோஷனை மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. திஸ் கைண்ட் ஆஃப் மோஷனுக்கு பேர் என்னதுன்னா ரெக்டிலினியர் மோஷன். ரெக்டிலினியர் மோஷன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டைப் ஆஃப் மோஷன் தான் எடுக்கணுமானா இல்லை, இது மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் டேக் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன். லைக் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் மோஷன் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இட் டேக்ஸ் அ சர்க்குலர் மோஷன். இது மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்து திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கே வரலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷன் பேர் என்னதுன்னா, இதை நம்ம we call it circular motion. Okay, வேறு என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்குது? ஆசிலேட்ரி மோஷன். ஓகே, ஸோ ஆசிலேட்ரி மோஷன்னா ஸோ ஏதோ ஒரு மீன் பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த மீன் பொசிஷன்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமம் போயிட்டு திரும்பியும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமம் போகும், திரும்பி அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமம் போகும். ஓகே, ஸோ இது மாதிரி டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இருந்துச்சுன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிலேட்ரி மோஷன். இதுக்கு பேர் ஆசிலேட்ரி மோஷன். ஸோ வேறு என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்கலாம்? ஸோ இப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோட பொசிஷனை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ அதோட பொசிஷன் எப்படி இருக்கும், இட் வில் பி இன் ரேண்டம் மோஷன். இது மாதிரி ரேண்டமாக இருக்கலாம், ஒரு ரேண்டம் மோஷன் இருக்கலாம் ஒரு பட்டர்ஃப்ளைக்கு. ஸோ தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறது ரெக்டிலினியர் மோஷன் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மோஷனுக்கு பேர் random motion. So we are interested in studying
rectilinear motion in this chapter. Adukapra later on we deal with circular and oscillatory motion. Okay, so in the chapter we are going to consider only rectilinear motion. Okay, so idhula namba motion na enna nu paathutom, types of motion na enna nu paathutom. Next we can move on to point object definition. Okay, so when we can call an object as a point object. Okay, so point object definition. So ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணால் இட் கேன் கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு இட்ஸ் அன் அப்ராக்சிமேஷன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த ப்ராப்ளம். ஓகே, நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணும் போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் into what is called a point object, I want to define point na enna define panna poram. So point endradhu in mathematics is an imaginary thing in space which has zero dimension. Okay, so idoda dimension pathina zero dimension. So idu mari oru object vandu exist aayirkumana nature la agirukadu. Okay, ஸோ ஆனால் என்னதுன்னா இது நம்மளோட நிறைய கால்குலேஷன்ஸ்க்கு இது இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்குலேஷன்ஸோட காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணிடும். ஓகே, ஸோ பாயிண்ட்னா டெஃபினிஷன் என்னென்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் வித் ஜீரோ டைமென்ஷன். அதுக்கு வந்து டைமென்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ டைமென்ஷனே இல்லாத ஆப்ஜெக்டை வி கேனாட் சி. ஸோ இட் ஈவன் இட் கேனாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஃபார் explanatory purpose we define some object with zero dimension. Okay, so இதே மாதிரி தான் லைன்ன்றது என்னதுன்னா இட்ஸ் a one dimensional object. Okay, so one dimensional object na it has only length. Okay, ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் இது மாதிரி வரைகிறீங்கன்னா இட் ஹாஸ் லென்த்தும் இருக்கும் அதுக்கு, ஆஸ் வெல் அஸ் சம் கைண்ட் ஆஃப் திக்னஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு திக்னஸும் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம், ஒரு லைன்ன்றது ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், அதுக்கு லென்த்து மட்டும்தான் இருக்கும், திக்னஸ் இருக்காது. இப்போ திக்னஸ்ன்னு போச்சுன்னா அது ஆக்சுவலாக 2D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பட் வி நெக்லெக்ட் திஸ் திக்னஸ். ஓகே, ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா லைன்ன்றது என்னதுன்னா இட்ஸ் அ ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ பாயிண்ட்ன்றது ஜீரோ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், லைன்ன்றது ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் வந்து வி கேன் கோ டு பிளெயின். ஓகே, பிளெயின் ஆர் சர்ஃபேஸ்ன்னு போகலாம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ்ன்றது என்னதுன்னா இட்ஸ் அ டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். எய்தர் இட் கேன் பி a parallelogram like this or a perfect square இருக்கலாம், இது மாதிரி ஒரு perfect square இருக்கலாம், or it can even be a rectangular இருக்கலாம், or it can even be a circular இருக்கலாம். ஓகே, சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை எலிப்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதோட இது என்னதுன்னா இது வந்து இட்ஸ் அ 2D ஆப்ஜெக்ட். 2D ஆப்ஜெக்ட்னா இட் ஹாஸ் ஒன்லி லென்த் அண்டு பிரெத். ஓகே, இது லென்த்து, இது பிரெத்து, இங்கேயும் ஒரு லென்த்து, இது பிரெத்து. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு லென்த் அண்ட் பிரெத்து வேறு விதமாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இட் ஹாஸ் ஏரியா. ஓகே, ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ஏரியா இருக்கிற மாதிரி டிஃபைன். ஓகே, ஸோ பிளெயின்ஸ் ஆர் வந்து டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு நிறைய ஐடியா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாயிண்ட்ன்றது என்னதுன்னா இட்ஸ் அன் இமேஜினரி ஆப்ஜெக்ட் வித் ஜீரோ டைமென்ஷன், அதுக்கு டைமென்ஷனே இருக்காது. ஓகே, ஸோ எப்போ இது மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ண முடியும், when we can call an object as a point object. Okay, so in இது motion, ஸோ இந்த மோஷன்ற கான்டெக்ஸ்டில் ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு கார் இருக்குது, இது மாதிரி ஒரு கார் இருக்குது. இந்த காரை we can call it as a point object. நம்ம எப்போ கன்சிடர் பண்ண முடியும்னா
when the dimension of the car, இதுக்குன்னு ஒரு dimension இருக்கும், இல்லை length, breadth and height இருக்கும். Okay, so when the dimension of the car, dimension of an object, நான் ஜென்ரலாக எழுதுகிறேன், when the dimension of the object வந்து is very much less than, okay, இந்த சிம்பிளோட அர்த்தம் என்னன்னா very much less than, okay, அதுதான் இந்த சிம்பிளோட மீனிங். when the dimension of an object is very much less than its distance of travel, okay, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுச்சுன்ற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டைமென்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா we call it as we can approximate this object as a point object, okay, we can approximate this as a point object, okay, provided when the dimension of the object is very much less than the distance it traveled, okay. ஸோ அது மாதிரி இருக்கும் போது யூஸ்வலாக இந்த கேஸ் வந்து ட்ரூ தான், ஓகே. ஸோ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது சென்னையில் இருக்கோம், ஓகே. இஃப் வி கோ டு சம் பிளேஸ் லைக் மதுரைக்கு போகிறோன்னு வச்சு, மதுரைக்கு போகிறீங்க, ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ், ஓகே. ஸோ இந்த 300 கிலோமீட்டர்ஸ்ன்ற நம்பரை ஒரு காரோட டைமென்ஷனில் நம்ம கம்பேர் பண்ணும் போது, ஸோ இந்த காருக்கு என்ன டைமென்ஷன் இருக்க போது, அதோட லென்த் பிரெத்தெல்லாம் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக சே 2 மீட்டர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும், ஓகே. 2 மீட்டர்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அதை இந்த 300ஓட கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு 2 மீட்டர்ஸ் இஸ் வெரி மச் லெஸ் தென் 300 கிலோமீட்டர்ஸ், ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது we can approximate this car as a point object. நம்ம வந்து இதை பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மோஷன் அலோன், நான் மோஷன் வந்து நம்ம பேசும்போது we can call the car as a point object provided its dimension is very much less than 300 kilometers, okay. ஸோ இதுதான் பாயிண்ட் அப்ராக்சிமேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம கினமேட்டிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது கினமேட்டிக்ஸ். ஸோ கினமேட்டிக்ஸ்ன்றது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் physics, okay, which deals with description of motion without any reference to its cause, okay. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சென்டென்ஸில், ஸோ இட்ஸ் அ கைனமேட்டிக்ஸ்ன்றது ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச், ஓகே. ஸோ அந்த பிரான்ச்சு எதை டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்ஸ் மோஷனை டிஸ்கிரைப் பண்ணும், ஓகே. டிஸ்கிரைப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு இட்ஸ் காஸ், ஓகே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஏன் மூவ் ஆச்சுன்றதுக்கான காரணத்தை வந்து அதுக்கு தேவையில்லை, அந்த விஷயம் அதுக்கு தேவையில்லை. பட் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அதோட ஸ்பீடு வந்து டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட பாத் எப்படி இருக்குது, அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற சப்ஜெக்ட் தான் என்னதுன்னா கினமேட்டிக்ஸ், ஓகே. ஸோ அதோட காசு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு ஏன் வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சுன்றதை வந்து அவங்களுக்கு இட் இஸ் நாட் கன்சர்ன் அட் ஆல், ஓகே. நம்ம அதை வந்து டீல் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம படிக்க விரும்புகிறோம், ஓகே. ஸோ அதை மாதிரி நம்ம படித்தோன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா கினமேட்டிக்ஸ், ஓகே. ஸோ வேறு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது டைனமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டைனமிக்ஸுன்றது என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னன்னு படிக்கிறது டைனமிக்ஸ், ஓகே. ஸோ அது வந்து நம்ம லேட்டர் ஆன் படிக்கலாம், படிக்காமல் போகலாம், எனக்கு தெரியல. பட் கினமேட்டிக்ஸுன்றது இதுதான், ஓகே.
ஸோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸை படிக்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் அதோட ஸ்பீடு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு, அதாவது டைமை பொறுத்து ஸ்பீடு எப்படி சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அதோட பாத்துக்கு இன்னொரு பேர் ட்ரெஜெக்ட்ரியோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சப்ஜெக்டில் நம்ம ரெக்டிலினியர் மோஷன் பார்க்குறோம். ஸோ ட்ரெஜெக்ட்ரி ஆப்வியஸாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, இது ஒரு ஜென்ரல் டாபிக். இந்த டாபிக் தான் நம்ம திரும்பி இதில் வர கான்செப்ட்ஸ் தான் திரும்பி இந்த யூனிட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸுன்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஃபங்க்ஷன்றது என்னதுன்னா, யூ ஷுட் இமேஜின் ஃபங்க்ஷன் ஆஸ் அ பாக்ஸ். ஓகே, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட்ரி. ஸோ ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸே இது வந்து கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் இன்புட் என்ன போகும்? ஸோ சம் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் சம் ஸ்டீல், and some in the material silicon material, okay, for chip manufacturing காக சிலிக்கா யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இதோட இன்புட். ஓகே, ஸோ இந்த கார் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற ரா மெட்டீரியல்ஸ் என்னதுன்னா இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் இன்புட். ஓகே, ஸோ இது வந்து இன்புட் சைடு. ஸோ அவுட்புட் சைடு என்ன வரும் நம்மளுக்கு? ஆப்வியஸாக ஒரு கார் தான் வரப்போகுது. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கார் வரும், ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு கார் தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்றது என்னதுன்னா, இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ஸ்பிட்ஸ் அவுட் அனதர் கைண்ட் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு லூஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போதைக்கு நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தென் we can move on to the rigorous definition later on. இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ஸ்பிட்ஸ் அவுட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைப்போம். ஸோ யூஸ்வலாக ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, தேர் ஆர் மெனி கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஐ எம் கிவிங் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு படிக்கணும். ஸோ இதை எப்படி படிப்பீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஆர் இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு படிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த எக்ஸுக்கு பேர் ஜென்ரல் நேம் என்னதுன்னா வேரியபிள் சொல்லலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்கியூமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு படிக்கலாம், ஆர் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ உள்ளே இருக்கிற வேரியபிள், உள்ளே இருக்கிற அந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? வேரியபிள் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கிடையாது. ஓகே, வேறு இன்னொரு கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்னா, இன்னொரு கைண்ட் ஆஃப் இதுனா எக்ஸ் ஆஃப் டீன்னு எழுதலாம். ஓகே, இதை எப்படி படிக்கணும்? எக்ஸ் ஆஃப் டி. இப்போது இதிலேருந்து என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஓகே, ஸோ இந்த டீன்றது தான் நம்மளோட இன்புட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபேக்ட்ரியில் சொன்ன இன்புட். ஸோ எக்ஸுன்றது தான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இது இன்புட் என்ன போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இது ஒரு இதை அப்போ எப்படி படிப்பீங்க? வி ஆஃப் டி. ஓகே, ஸோ வி ஆஃப் டி, ஏ ஆஃப் டி. ஓகே, அதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸு அது மாதிரிலாம் படிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட பேசிக் நோட்டேஷன் ஐடியா. ஓகே, அதில் என்ன மீன்? இப்போ ஃபங்க்ஷன்றதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போது நான் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். வேறு எப்படி இருக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக வந்து எக்ஸுன்னு கூட இருக்கலாம். ஓகே, ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்படி இவாலுவேட் பண்ணணும்னா, ஸோ இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்றது வேரியபிள். ஓகே, இட் சேஞ்சஸ்
its value. Okay, so இப்போ f க்கு வந்து நம்ம 1 ன்னு assign பண்றோம்னா then what we are doing is f of 1. Okay, instead of x we have to put the value of x here. So இந்த x இங்க போட்டோம்னா then what we have நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷனில் இப்போ என்ன ஆகிடும், a இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு we get a plus b. ஓகே, ஸோ f of 1 equal to a plus b. இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, நம்மளோட அவுட்புட். நம்மளோட இன்புட் என்னது, இது 1 தான் இன்புட் ஆர் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இதுவே x equal to 2ன்னு போட்டால் we have f of 2 equal to a into 2 plus b. Okay, so we will get 2a plus b. Okay, so இப்போ நம்மளுக்கு different output வந்திருக்கு. ஓகே, இந்த different output வரதுக்கு காரணம் என்ன, we gave different input. Okay, so we gave an different input. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட நோட்டேஷன் ஐடியா. ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் அதெல்லாம் போகலை. நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இந்த லெசனுக்கு நம்மளுக்கு என்ன ஐடியா தெரிஞ்சால் போதுமோ அந்த ஐடியா மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெப்ரசன்டிங் function in a graphical way. So usually இதை எப்படி பண்ணுவோம்னா we take a coordinate system. Okay, இது மாதிரி ஒரு coordinate system எடுத்துக்கிட்டு யூஸ்வலாக நம்மளோட ஃபங்க்ஷனை vertical axisல எடுத்துப்போம். Okay, so vertical axis represent our function and the horizontal axis வந்து represents our variable. Okay, so horizontal axis எப்பயுமே variable, vertical axis வந்து இது நம்மளோட function. Okay, so function நான் ஷார்ட் ஃபார்மில் fn போட்டு இது மாதிரி எழுதுவேன். ஓகே, இது ஃபங்க்ஷனோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to find the values of the function for different values of our x values. Okay, so x யும் f of x நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் for different values of x. ஸோ நம்மளோட f of x equal to இங்கே ax plus b எடுத்துப்போம், அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஸோ நம்மளோட f of xன்றது இங்கே இடத்துல ax plus b இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸாம்பிள் தான், எல்லா ஃபங்க்ஷனும் இப்படியே இருக்கணும்னு கிடையாது. f of x can also be x square or x cube, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் நான் f of x equal to ax plus bன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிசிட்டிக்கு ஏக்கு வந்து a equal to 1ன்னு வச்சுக்கிறேன், b equal to 0ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அதையும் 1ன்னு வச்சுக்கலாம், b equal to 1. ஓகே, ஸோ ax plus b. ஸோ இங்கே a and b are constants. ஓகே, அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ the only variable is x தான் நம்மளுக்கு வேரியபிள். here a and b are constants. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், x equal to 1க்கு என்ன f of 1 என்னன்னு பார்க்கணும். f of 1ன்றது என்னது, 1 ஏவோட வேல்யூ இது. ஏக்கு பதிலாக நான் 1 போட்டிருக்கிறேன். 1 into 1 plus 1. ஓகே, 1 into 1 1, 1 plus 1 2. ஓகே, ஸோ நம்மளோட f of 1ஓட வேல்யூ வந்து 2. இப்போது f of x equal to 2க்கு பார்க்கணும். ஸோ f of 2ன்றது என்ன வரும் நம்மளுக்கு, 1 into 2 2, 2 plus 1 3. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் x equal to 3க்கு f of 3 கண்டுபிடிக்கலாம். f of 3 equal to என்னது, 3 into 1 3, 3 plus 1 4. ஸோ x equal to 4க்கு f of 4 equal to 4 into 1 4, 4 plus 1 5. ஓகே, ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போகலாம். ஸோ இப்போது நீங்கள் இந்த இதில் இந்த நம்மளோட இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் we need to plot this
2 values. Okay, so இங்கே f of x க்கு வந்து 1 2 3 4 5 6 7 இப்படி இந்த ஸ்கேல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட எக்ஸுக்கும் இது மாதிரி ஸ்கேல் போயிட்டு 1 2 3 4 5 6 7 இப்படி ஸ்கேல் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ we have to plot this and this point. ஓகே, ஸோ எக்ஸில் 1 இந்த பாயிண்ட்டு, f of xல 2 இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி x equal to 2, f of x வந்து f of 2 வந்து 3. ஓகே, ஸோ இது 2, f of இது வந்து 3. ஓகே, இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இது மாதிரி ஸோ ஆன் நம்மளுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸை we have to draw. இது மாதிரி வரைகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ நான் வந்து இங்கே வந்து நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணது 1 வேல்யூஸாக ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்டெப்பில் இன்க்ரிமெண்ட் போயிருக்கிறேன். நீங்கள் இதில் இன்பிட்வீன் வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம். 1.5 2.5 3.5 4.5 அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் இன்பிட்வீன் வேல்யூஸும் உங்களுக்கு கிடைக்கும், இன்பிட்வீன் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இன்பிட்வீன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தென் we have to join. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இது மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணோன்னா இந்த லைனை வந்து நீங்கள் நம்ம லைனுன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த f of x பிளாட்டில் we call this as a curve. ஓகே, இதை நம்ம கர்வ்னு சொல்லணும். கர்வ்னா பெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் a straight line can be called as a curve. ஓகே, ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் அதோட வேரியபிள் அதோட பிளாட்டில் நம்மளோட வர லைன் எல்லாமே we call it as curve. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த f of xன்றது, ஸோ இந்த லைன் என்னன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் ஃபங்க்ஷன். f of xன்ற ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் இது வழியாகவும் யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of x. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 3.2க்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் f of x when x equal to 3.2? ஓகே, ஸோ when x equal to 3.2 find f of 3.2 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, if you have this இந்த plot உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தென் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸில் 3.2 அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணணும்னா, இங்கேருந்து you have to draw a vertical draw பண்ணிங்கன்னா it will meet இந்த f of x லைனை மீட் பண்ணும் இந்த லைன். ஓகே, ஸோ அதை நான் வந்து இதர் ஒரு இன்னொரு கலரில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலர் லைன் தான் நம்மளோட f of x லைன். ஓகே, ஸோ இந்த லைனை இது எங்கே மீட் பண்ணுதோ மீட் பண்ண இடத்துலேருந்து யூ ஹவ் டு ட்ராப் அனதர் வெர்டிக்கல் டு த வெர்டிக்கல் ஆக்சிஸ். இது பண்ணிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளோட f of 3.2ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இது மாதிரி இதுதான். அதனால் இந்த லைனுன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் ஹோல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதிலிருந்து we can find our f of x. ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிய ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்லோப்ஸ்னால் என்ன, டேஞ்சன்ஸ்னால் என்னன்னு பார்த்துறேன். ஓகே, சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஸ்லோப்ஸ் அண்டு டேஞ்சன்ஸ். ஸோ இதுக்கு நம்மளோட ஃபங்க்ஷன்றது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ f of x. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன் f of x.
ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஸ்லோப். ஓகே, இந்த லைனோட ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லைனோட இந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபார் திஸ் வி நீட் 2 வேல்யூஸ். ஓகே, ஸ்லோப் ஆஃப் பிட்வீன் எந்த வேல்யூன்றது நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஃபைண்ட் ஸ்லோப் பிட்வீன் x1 and x2 ன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ x1 வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துட்றேன். x2 ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்றேன். 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இது 0, அதுக்கப்புறம் 1 2 3 சொல்லிவிட்டு இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ அப்போ என்னோடய x1 வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்டில் வரும். இதுதான் என்னோடய x1 வச்சுப்போம். ஓகே, ஸோ x2ன்றது 5. ஸோ 5ன்றது அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்டில் வரும். இதுதான் x2. ஓகே, ஸோ நீங்கள் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த ஸ்லோப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ ஹவ் டு ட்ரா அ வெர்டிக்கல். இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் வரையணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல். இது இந்த கர்வில் எங்கே மீட் பண்ணுதோ, ஓகே, ஸோ அங்கேருந்து இன்னொரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் வரையணும், விச் ஷுட் மீட் த நம்மளோட இந்த ஆக்சிஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணும். ஸோ இது என்னதுன்னா, இந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் x1 கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது ஸோ x2லேருந்து ஒரு வெர்டிக்கல் வரையணும். ஸோ இது இந்த கர்வை இந்த இடத்துல மீட் பண்ணுது. இந்த மீட் பண்ண இடத்துலேருந்து யூ ஹவ் டு ட்ரா அனதர் ஹரிசாண்டல் விச் ஷுட் மீட் அட் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணும். இது என்ன கொடுக்கும்னா, இட் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 2 கொடுக்கும். ஸோ திஸ் பிளேஸ் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் x2 கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் x1 என்னன்னு தெரிஞ்சிச்சு, எஃப் ஆஃப் x2 என்னன்னு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு x1 x2 தெரியும். ஓகே, ஸோ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சி இதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு ஸ்லோப். ஓகே, ஸோ ஸ்லோப் இந்த டிஸ்டன்ஸு ஈவன் போல்டராக வரைகிறேன். இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் another thing வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெட்டோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ, இட் இஸ் ஆப்வியஸ்லி x2 மைனஸ் x1. இந்த ரெட்டோட டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸுன்றது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆப்வியஸாக என்ன இருக்கும், அது வந்து இட் வில் பி எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1. ஓகே, ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போட்டால் தென் வி வில் கெட் திஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடச்சோம். ஓகே, ஸோ இப்போது ஸ்லோப் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஸ்லோப் ஈக்குவல் டு f of x2 minus f of x1 divided by x2 minus x1. Okay, so இதுதான் ஸ்லோப்போட டெஃபினிஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்லோப் மூலமாக நம்ம என்ன மெஷர் பண்ணுறோன்னா, சேஞ்ச் இன் f வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x வேல்யூ. எக்ஸை இவ்வளோ x1லேருந்து x2 சேஞ்ச் பண்ணதுனால எஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் நடக்குதுன்றதை மெஷர் பண்ணுறது தான் ஸ்லோப்போட ஃபிசிக்கல் மீனிங். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த டிஃப்ரென்ஸை வி யூஸ் அ சிம்பிள் டு ரெப்ரசன்ட். ஓகே, டிஃப்ரென்ஸை வி கேன் யூஸ் டெல் சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 we can write it as f of del x ன்னு எழுதலாம். ஓகே, வேறு f of del xன்றது இங்கே இன்னொன்று என்னது இருக்குது, x2 மைனஸ் x1. ஓகே, ஸோ x2 மைனஸ் x1ன்றது ஈக்குவல் டு del x. ஓகே, ஸோ இது del x.
இது ஆக்சுவலாக இது மாதிரி எழுத முடியாது, சாரி. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா del ஆஃப் எஃப். ஓகே, ஸோ இது del எஃப், இது del எக்ஸ். நான் முன்னாடி தப்பாக மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். ஸோ இட் ஷுட் நாட் பி எஃப் ஆஃப் del எக்ஸ்ன்னு போடக்கூடாது, இது வந்து ராங், இது மாதிரி போடக்கூடாது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து del எஃப், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து del எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா இட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ நம்மளோட ஸ்லோப்போட இப்போ ரெப்ரசன்டேஷன் எப்படி ஆகிடும்னா, ஸோ del எஃப் டிவைடட் பை del எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே, இதுதான் வந்து ஸ்லோப்போட டெஃபினிஷன். ஓகே, ஸ்லோப்புக்கு டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, we have to make this interval del x இன்டர்வலை எவ்வளோக்கெவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்முக்கு கொண்டு போய் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டேஞ்சன்ட்டோட டெஃபினிஷன் என்னென்னா, டேஞ்சன்ட் டு ஸ்லோப், ஒரு ஸ்லோப்புக்கு டேஞ்சன்ட்ன்றது which is இதை யூஸ்வலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா லிமிட். ஓகே, இது என்னன்றதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிமிட் del x tends to 0 del f by del x. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேஞ்சன்ட் டு த ஸ்லோப். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக லிமிட் del x tends to 0னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கம்மியாக்கிக்கிட்டே போகணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி கம்மியாக்கலாம், instead of finding del x here and here இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், we can make x1 and x2 as small as possible. ஓகே, ஸோ அதுக்கு இந்த கிராஃபை நான் காப்பி பண்ணிக்கிறேன். So we are now going to choose del x ஒரு ஸ்மால் வேல்யூவை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் x1 இங்கே எடுத்துருக்கிறேன். x2 என்ன பண்ணுறேன்னா, ஐ சூஸ் அ ஸ்மால் வேல்யூ, இங்கே சூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட x2. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறோம், del எக்ஸோட வேல்யூவை இந்த டிஃப்ரென்ஸை ஜீரோக்கு கொண்டு போயிருக்கிறோம், ஜீரோக்கு பக்கத்தில் கொண்டு போயிருக்கோம். இன்னும் ஜீரோக்கு பக்கத்தில் கொண்டு போகணுன்னா இன்னும் பக்கத்தில் கொண்டு போகணும். ஓகே, இதை எவ்வளோக்கெவ்வளோ க்ளோஸாக கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ப்ரொசீஜர் படியே ஸ்லோப் கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளுக்கு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ இது ரொம்ப கம்மியாக போனால் என்ன ஆகிடும்னா, ஸ்லோப் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இது மாதிரி ஒரு இந்த எல் ஷேப், இன்வெர்டட் எல் ஷேப் வரதுக்கு பதிலாக ஒரு பாயிண்ட்டாக மாறிடும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ்ன்றது தான் ஆக்சுவலாக del x. ஓகே, ஸோ இந்த del xை நம்ம ஜீரோக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ அது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா இட் லுக்ஸ் லைக் சம்வாட் லைக் எ பாயிண்ட் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட் டு த ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் x2 வச்சுக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே வச்சா என்னால் இங்கே வரைஞ்சி காமிக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க வேண்டியது தான். we have to drop 2 verticals. ஸோ x1லேருந்து ஒரு வெர்டிக்கல், x2லேருந்து ஒரு வெர்டிக்கல். கிடச்சிச்சு. இப்போது இதிலிருந்து 2 ஹரிசாண்டல், we have to draw 2 horizontal. இது வந்து f of x1, இது f of x2, இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இது f of x1, இங்கே மேல் பாயிண்ட்டு f of x2. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பு இவ்வளோ தான், இந்த சின்ன ஸ்லோப் இதுதான் நம்மளோட இப்போது ஸ்லோப். ஸோ இது வந்து del
f divided by del x. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் இதை கம்மியாகிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகிடும், அட் த எண்டு ஒரு பாயிண்ட் மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம டேஞ்சன்ட்டுன்னு டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ டேஞ்சன்ட்டோட டெஃபினிஷன் என்னதுன்னா லிமிட், ஓகே, லிமிட் x tends to 0, limit x tends to 0 னா we are making the difference del x வந்து as small as possible னு அர்த்தம். ஓகே, so we are making del x as small as possible and we are finding the slope, okay, with this del x value. okay, அது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா then we can find a tangent. okay, so இதுக்கு ஒரு ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.